நம்ம இப்போ இன்னைக்கு ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக வெதுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செம்பருத்தி இலை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை, நெக்ஸ்ட்டு மருதாணி, நெக்ஸ்ட்டு வெயிலில் காய வச்ச செம்பருத்தி பூ, நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் வெந்தயம், 1/2 ஸ்பூன் போல் கருஞ்சீரகம், கொஞ்சமாக வேப்பிலை. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் ஆகணும். நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதை வந்து 1 மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. படபடப்புலாம் ஆஃப் ஆகிடுச்சு. எண்ணெயில் உள்ள படபடப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இப்போது இதை வந்து ஃபில்டர் பண்ணாதீங்க. இப்படியே ஒரு நாள் போல் இதிலே இருக்கட்டும். ஒரு 1 டே கழித்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தனியாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் ஆயிலை வீக்லி 2 or 3 வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.